ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்ரி பாண்டியன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா. ஸோ அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தில் வந்து ரிலீஸ் ஆன திரைப்படங்களை பற்றின ஒரு பார்வை பார்ப்போம். அதே போல ஆகஸ்ட் மாசத்துல அவர் வேற என்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான அபூர்வ ராகங்கள் திரைப்படமே வந்து பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். இந்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்துல நடிகர் கமலஹாசன் அவர்கள் மிருதங்க வாசிக்கிற மாதிரி கதாபாத்திரம் அமைச்சிருப்பாங்க. சோ உண்மையிலேயே மிருதங்க கத்துக்கணுன்றதுக்காக படத்தோட ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா மிருதங்கத்தை வாசிக்கிறதுக்கு கத்துட்டு இருந்திருக்கிறார் நடிகர் கமலஹாசன் அவர்கள். நடிகர் ஸ்ரீவித்யா அவர்கள் இந்த படத்தோட ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆக்டிங் கோர்ஸ் எல்லாம் ஒரு வருட காலம் போயிருக்காங்க நடிகர் ஸ்ரீவித்யா அவர்கள். ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்குதான் பாலச்சந்தர் ஆபீஸ்க்கே வந்திருக்காரு. 10 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கையில வசனம் பேப்பரை வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னால அந்த டயலாக் பேப்பரை கையில வச்சுட்டு டயலாக மனப்பாடம் பண்ணிட்டு கேஷுவலா வந்து நடிச்ச நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தாங்க. அடுத்து 1977ஆம் ஆண்டு சுதந்திர தினத்துக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ரகுபதி ராகவ ராஜா ராம். சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சின்ன ரோல்ல தான் நடிச்சிருப்பாருங்க. ஆனாலும் இந்த திரைப்படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கதாபாத்திரம் பெரிதளவுல பேசப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்து 1978ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா அன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பிலும் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்திலும் வெளிவந்த முள்ளும் மலரும் திரைப்படம். கெட்ட பைய சரவ இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போல சரியா படம் பிக்கப் ஆகலன்னே சொல்லாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்ன சொன்னார்னா மகேந்திரன் அவர்கிட்ட இந்த படம் வந்து சரியா ஓடல. சோ நீங்க வந்து இந்த படத்தை அதிகமா விளம்பரப்படுத்துங்க, நீங்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் போயிட்டு இந்த படத்தை ஒவ்வொரு தியேட்டர்லயும் விளம்பரப்படுத்தி படத்தை ஓட வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மகேந்திரன் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஓடுற படத்துக்கு வேணா நம்ம விளம்பரப்படுத்தலாம், ஓடாத படத்துக்கு விளம்பரப்படுத்தி அதை எப்படி மேல்மேலும் ஓட வைக்க முடியும், அதனால நான் விளம்பரப்படுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவில் பஞ்ச் டைலாக்குகள்லாம் குருநாதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். 16 வயதினிலே இது எப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன காலத்துல இருந்து இந்த முள்ளும் மலரும் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் சோகமாக இருக்கக்கூடிய காட்சியில கூட வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பைய சார் இந்த காளி அப்படின்னு சொல்லும் போதும் சரி, இந்த படத்துல வரக்கூடிய ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு ரொம்ப மாசா ஸ்டைலா பாடக்கூடிய பாட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பு பட்டைய கிளப்பிருக்குன்னே சொல்லாங்க. சோ அதனாலே இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னே நம்ம சொல்லாங்க. அடுத்து 1979ஆம் ஆண்டு சுதந்திர தினத்துக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாலே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பிலும் வெளிவந்த நான் வாழ வைப்பேன் திரைப்படம். சோ இந்த நான் வாழ வைப்பேன் திரைப்படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல்ல தான் நடிச்சிருப்பாரு. படத்தோட கதாநாயகன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆனா படத்துல அதிகமா பேசப்பட்ட கேரக்டர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க. நடிகர் திலகம் முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா சிகரெட்டை புடிச்சு தூக்கி போட்டு அப்படி ஸ்டைலா பத்த வைக்கிற காட்சியா இருந்தாலும் சரி, அவரோட நடிப்புக்கு முன்னாலே ஆக்ஷனா மாசா பேசக்கூடிய டைலாகா இருந்தாலும் சரி, எல்லாத்திலயும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட கேரக்டரை உடைச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 20 நிமிஷம் படத்துல வந்தா கூட படத்தை ஒரு ஹைலைட்டா தூக்கின்னு போன ஒரு மிகப்பெரிய பெருமை யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க. அடுத்து 1980ஆவது வருடம் ஆகஸ்ட் மாதம் 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய நான் போட்ட சவால் அப்படின்னு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் பிலிமா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் ஹிட் திரைப்படமா அமைது. அதுக்கு அடுத்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு ஃபயரா ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஜானி திரைப்படம். இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. 80 காலகட்டங்கள்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பைரவி திரைப்படத்துக்கு அப்புறம் வில்லன் அப்படின்ற ஒரு ரோல்ல இருந்து விலகி கதாநாயகன் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு டெவலப் ஆயிட்டு வர சூழ்நிலை இந்த ஜானி திரைப்படத்துல திரும்பவும் ஒரு வில்லனா நடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப யோசிச்சாரு. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வில்லனா நடிச்சு இப்ப திரும்பவும் கதாநாயகனா இருக்கோம், மறுபடியும் வில்லனா நடிக்க சொல்லி வில்லன் வாய்ப்புகளே வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச நேரத்துல இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நீங்க
வில்லன் ரோலா நடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கதாபாத்திரம் இருக்கும், நீங்க நடிங்க அப்படின்னு வற்புறுத்தி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சாரு. சோ அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஜானி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. அதே போல இந்த படத்தோட பாடல்களும் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜாவோட இசையில மிக பெரிதளவுல பேசப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லாங்க. அடுத்து 1981 வருடம் ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 திரைப்படங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகுது. ஒன்னு ஆகஸ்ட் 7ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினத்துக்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா கர்ஜனை அப்படின்ற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல தமிழ், மலையாளம், கன்னடம் 3 மொழிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த கர்ஜனை திரைப்படம் தாங்க. சோ மத்த 2 லாங்குவேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ஜனை திரைப்படம் ஒரு ஆவரேஜ் மூவியா போனாலும் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட் மூவியாவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அடுத்து அதே 1981 ஆகஸ்ட் 15ஆம் தேதி விசு அவர்களோட திரைக்கதையிலும் கே பாலச்சந்தர் அவர்களோட கதையிலும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்திலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பிலும் வெளிவந்த நெற்றிக்கன் திரைப்படம். கண்ணகி கூட மதுரையை தாயரிச்சா கோவலனே இல்ல. இந்த நெற்றிக்கன் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிக அளவுல ஆர்வம் காட்டினாலும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆஸ்தான இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் காட்டல. காரணம் என்னன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான வில்லன் கேரக்டர் வரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அதாவது பெண்கள் மேல அதிகமா ஈர்ப்பு கொள்ற அளவுக்கு, பெண்கள் மேல அதிகமா வந்து ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். சோ இந்த கதாபாத்திரத்தை ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்தா அவரோட ஃபியூச்சர் கேரியர் தான் பாதிக்கப்படுமோ அப்படின்னு ரொம்ப யோசிச்சாரு. ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படம் அந்த மாதிரி வராதுங்க, நான் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றேன், நீங்க எடுங்க அப்படின்னு தைரியம் கொடுத்து இந்த நெற்றிக்கன் திரைப்படத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தார். அடுத்து 1982 ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னால ரிலீஸ் ஆன எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம். இந்த எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லாங்க. காரணம் என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது வரைக்கும் எத்தனையோ வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும், கதாநாயகனா நடிச்சிருந்தாலும், ஒரு புரட்சிகரமான கதாநாயகனா இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ஊரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை தப்பானவன் ஒதுக்கி வச்சிருந்தாலும் தன்னோட மனைவி தப்பானவ கிடையாது, அவ உடல் அளவுல கலங்கப்படல, அவ உண்மையிலேயே நல்லவதான் அப்படின்னு ஊரே எதிர்த்துக்கிட்டு அவளுடைய உடம்ப வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அவர் எரிக்கக்கூடிய அந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோட மனசை வந்து இறுகி வச்சுச்சுன்னே சொல்லாங்க. ஒரு சின்ன சபலம் கூட பெண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிடுங்கிறதுக்கு உன் வாழ்க்கை ஒரு உதாரணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1984 ஆகஸ்ட் 15க்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகல. ஆனா அதே 1984 ஆகஸ்ட் 2ஆம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுங்க. சோ இந்த அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் புரட்சி தலைவர் பொன்மன செல்வன் எம்ஜிஆர் அவர்களுக்காக எழுதப்பட்ட கதை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசியல்ல பிஸி ஆயிட்டதுனால அதே போல மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய நடிகர் வேற யாருன்னா தமிழ் சினிமாவில் இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க அந்த நேரத்துல இருந்தாரு. எப்போ 1980 காலகட்டங்கள்லயே. சோ அதனால எம்ஜிஆருக்கு பதிலா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இந்த திரைப்படத்துல அன்புள்ள எம்ஜிஆர் அப்படின்றதுக்கு பதிலா அன்புள்ள ரஜினிகாந்த் தான் நடிக்க வச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1993 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின அன்னைக்கு ஒரு 5 நாள் கழித்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி கே நடராஜன் அவர்கள் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எழுதி தயாரித்த வள்ளி திரைப்படம். இந்த உலகமே நாடகம், நாம எல்லாம் நடிகர்கள். இந்த வள்ளி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வணிக ரீதியா ஒரு பெரிய வெற்றி அடையல அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த திரைப்படத்தை, இந்த சப்ஜெக்டை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிக்கணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொதுவாகவே லேடி ஆடியன்ஸ் அதிகம், அதாவது பெண்கள் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ இருக்காங்க, எப்பவுமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லேடிஸ் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த லேடி ஆடியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதனா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த வள்ளி திரைப்படம். அடுத்து 2002 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவந்த திரைப்படம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பிலும் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த பாபா திரைப்படம். பாபா திரைப்படத்துக்கு எல்லாரும் பெருவாரியா வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு, படம் வந்து வணிக ரீதியா ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்றாங்க. ஒரு விஷயம் இதுல நிறைய பேருக்கு தெளிவா புரியல.
இந்த பாபா திரைப்படத்துக்கு முன்னால நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படையப்பா திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி திரைப்படமா அமைஞ்சுது. ஸோ இந்த படையப்பா திரைப்படத்தோட சக்சஸை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபா திரைப்படத்தோட பிசினஸ் வந்து பெரிய அளவுல பண்ணாங்க. இந்த பாபா திரைப்படத்தை 10 லட்சம் ரூபாய் கொடுத்து தியேட்டருக்காரன் வாங்கினான்னு வச்சுங்களா, இந்த படத்தோட வசூல் முதல் வாரத்திலே அந்த 10 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. ஆனா தியேட்டருக்காரங்க எதிர்பார்த்ததுன்னா வழக்கமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படம்னா நாங்க 10 லட்சம் கொடுத்து வாங்கினா எங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வசூல் வரும். ஆனா இந்த திரைப்படத்துல 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி எங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் தான் வந்தது. சோ அந்த வசூல் எங்களுக்கு பத்தலன்னு உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விநியோகஸ்தர்களையும் தியேட்டர் ஓனரையும் கூப்பிட்டு என்ன பண்ணார்னா அந்த 10 ரூபாய்க்கு மேல ஒரு 5 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்காரு. சோ நீங்க வாங்கின லாபத்துக்கு உங்களுக்கு படம் வித்தாச்சு, அதுக்கு மேலே 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வசூலை விட அதிகமா லாபம் கொடுத்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபா திரைப்படம் தாங்க. அதே போல இந்த பாபா திரைப்படம் வணிக ரீதியா தோல்வி அடைஞ்சிருச்சு, ஒரு ஹிட் ஆகலன்னு வந்து எத்தனையோ ரஜினியோட எதிர்ப்பாளர்கள் சொன்னாலும் இந்த பாபா திரைப்படம் தமிழ்நாடு ஃபுல்லா 50 நாட்களை தாண்டி ஓடிய ஒரு திரைப்படம். அதே போல ஒரு 20 தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 120 நாட்களை தாண்டி ஓடிய மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல. விமர்சன ரீதியாகவும் இந்த பாபா திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்றது உண்மை. அதே போல இன்னைக்கு வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அதிக அளவுல பிடிச்ச திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபா திரைப்படம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. காரணம் என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அரசியல் வருகையை சொல்லக்கூடிய திரைப்படம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபா திரைப்படம் 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இல்லைங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பிலையும் பசுபதி அவர்கள் நடிப்பிலையும் பி வாசு அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த குசேலன் திரைப்படம். அவன்தான் நாம எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்ம தப்பை சுட்டி காட்டுவான். இந்த குசேலன் திரைப்படமும் வந்து பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியா ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. வணிக ரீதியா இந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வழக்கம் போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட எதிர்ப்பாளர்கள் கதற ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் இந்த குசேலன் திரைப்படம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் வணிக ரீதியா ஒரு நல்ல ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. என்ன ஒண்ணு, நம்ம ஏற்கனவே பாபா திரைப்படத்துக்கு சொன்ன மாதிரி, அதாவது போட்ட முதல் வந்து வந்துருச்சு, அதுக்கு மேல வரக்கூடிய லாபம் குறைவா இருந்ததுனால தான் என்ன பண்ணாங்கன்னா ரஜினி அவர்களோட எதிர்ப்பாளர்கள்லாம் படம் வந்து சரியா வசூலாவல, படம் வந்து சரியா போலன்னு ஒரு வதந்தியை கிளப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் இந்த குசேலன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வணிக ரீதியா ஒரு நல்ல வசூலை வாரி கொடுத்த திரைப்படம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இல்லைங்க, ஆகஸ்ட் 10ஆம் தேதி நெல்சன் அவர்கள் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம். இந்த ஜெயிலர் திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக் வச்சாங்க, ஒரு கான்ட்ரவர்சி வச்சாங்க. அதாவது ஜெயிலர் திரைப்படத்தோட வசூல் வந்து பாத்தீங்கன்னா லியோ திரைப்படம் முறியடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இந்த ஜெயிலர் திரைப்படம் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் செலவுல தயாரிக்கப்பட்டது. ஆனா இதோட வசூல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல, அதாவது 850 கோடிக்கு மேல வசூல் வந்துருச்சு அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனமே அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. ஆனா லியோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வசூல் பெறல. 250 கோடி ரூபாய் செலவுல எடுக்கப்பட்ட இந்த ஜெயிலர் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 850 கோடியை தாண்டி வசூல் பெற்றுச்சு. ஆனா 175 கோடி ரூபாய் செலவுல தயாரிக்கப்பட்ட லியோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 500 கோடியை கூட தாண்டல அப்படின்றதாங்க ஒரு உண்மை. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிக அளவுல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம். ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை?